அதைத்தான் சிந்தனை உருகணும்னா இறைவனுடைய இந்த அருளெல்லாம் வேணும். பெருந்துரையான் பந்தம் பரிய என்றால் நீங்க. பந்தம் என்பது சைவ சமயத்தில் 3: ஆணவம் நீங்க, கண்மம் நீங்க, மாயை நீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன், ஜெயசார் பள்ளிக்கு. சைவ சித்தாந்தி நீங்களே உங்களை எழுதி கொடுத்துக்கிட்டீங்க. நான் எழுதி கொடுத்தது தான் அவங்க சொல்றாங்க, புரியுதா? நீங்களே எழுதி கொடுத்துக்கிட்டீங்க. சைவ சித்தாந்தத்தில் ஒரு நிமிஷம் பேசுங்க. நாங்க குழந்தைகள் மத்தியில் நான் சொன்னேன், எல்லா சமயங்களும் இதைத்தான் சொல்லுது. இது இறைவன், இது உயிர். குழந்தைகளுக்கு ஆணவம்னா தெரியாதுங்க, அறியாமை. நல்வினை தீவினைனா தெரியாது, இது நம்ம செய்யற தவறுகள். மாயைனா தெரியாது, இது நம்ம ஆசைப்படுற பொருட்கள் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட. இவ்வளவுதான் உலகம். நம்ம எதோட இறைவன் நம்மளை எட்டி பார்க்கிறாரு. நாம இது கூட சேர்ந்திருக்கிறோம், ஆணவத்தோடும் கர்மத்தோடும் மாயையோடு இருக்கிறோம். அதைத்தான் என்ன முத்திரைங்கிறோம். இதுக்கு சமயங்கள் கிடையாது, இது சின்முத்திரை. கல்லாலின் புடையமர்ந்து நாம் வர ஆரம்ப முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனே இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பல தொடக்க விழ்வார். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் ஸ்ரீயம் வேதாம் பிரஜாம்ச பிரயச்ச ஸ்வாஹா.